சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். இளைஞர்கள் மது போதையில் மனித கழிவை கலந்ததாக எழுந்த புகாரில் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கவுண்டநாயக்கம்பாளையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக இருந்த புகாரை அடுத்து அங்கு ஆய்வு செய்த மண்டல தலைவர் மற்றும் கவுன்சிலர் அங்கு இருந்த தண்ணீரை குடித்து பொதுமக்களிடம் நிரூபித்தனர். திருப்பூர் மாநகராட்சி 2வது மண்டலம் 6வது வார்டுக்கு உட்பட்ட கவுண்டநாயக்கம்பாளையம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 17.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இந்த தொட்டியின் மூலம் அருகில் உள்ள 10 பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர்கள் சிலர் தொட்டி மீது அமர்ந்து மது அருந்தியதாகவும் அந்த நபர்கள் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாகவும் தகவல் பரவியது. இதையடுத்து மலம் கலந்ததாக கூறப்படும் தண்ணீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து பின்னர் தொட்டியில் தூய்மை பணி நடைபெற்றதாகவும் இது குறித்து திருப்பூர் வடக்கு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 2 பேரை பிடித்து கைது செய்தனர். மேலும் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்தும் தொட்டியை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்ப வேண்டும், சிசிடிவி அமைக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென இன்று தொட்டி முன்பு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து திருப்பூர் வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அங்கு வந்த 2வது மண்டல தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் 200% மனித கழிவுகள் கலக்கப்படவில்லை, மேலும் தொட்டி மேல் பால் பாக்கெட் மட்டுமே இருந்தது, இனி வரும் காலங்களில் தண்ணீர் தொட்டிக்கு வராதவாறு பாதுகாப்பு வழங்கப்படும், மேலும் காவல்துறையினர் 2 பேரை கைது செய்துள்ளனர், 3 பேரை தேடி வருவதாக செய்தியாளர்களை கூறினர். தொடர்ந்து பொதுமக்கள் அச்சத்தை போக்கும் வகையில் தண்ணீர் தொட்டியில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீரை பொதுமக்கள் முன்னிலையில் மண்டல தலைவர் தம்பி கோவிந்தராஜ் மற்றும் 6வது வார்டு கவுன்சிலர் கோபால்சாமி இருவருமே குடித்து மனித கழிவுகள் கலக்கப்படவில்லை என நிரூபித்தனர். தொடர்ந்து திருப்பூர் வடக்கு எம்எல்ஏ விஜயகுமார் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.